வணக்கங்க, கண்டமங்கலத்துல இருந்து பேசுறோங்க. தாவேக்கால வந்து அராஜகங்க, வண்டல் மண் ஓடுது. வண்டல் மண்ணுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட பணம் 1 லட்ச ரூபா கேட்டு கேட்கறாங்க. 1 லட்சம் பணம் கேட்கறாங்க. 1 லட்சம் பணம் கேட்டு நீங்க அடிச்சுக்கிறாங்க. தாவேக்கா அராஜகம் தாங்கப்பல. இவர் தாங்க வந்திருக்கிறாரு. யாருன்னு பாருங்க. முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பெயருக்கும் அவர்களுடைய ஆட்சிக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய பணியை தமிழக வெற்றி கழகத்தினர் மிகவும் சீரும் சிறப்புமாக தமிழகத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்களும் புசி ஆனந்த் அவர்களும் என் முதல்வர் அவர்கள் கூட என்ன சொல்றாங்க, நம்முடைய ஆட்சி காலத்துல நீங்க எந்த துறை ரீதியான பணிகளுக்கும் 1 ரூபாய் கூட லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, தார்மீகமாக நடக்கும். எந்த அதிகாரியாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் உங்களிடத்துல உங்களுடைய பணியை செய்து முடிப்பதற்கு லஞ்சம் கேட்டால் எங்கள்கிட்ட தகவல் கொடுங்க. தொலைபேசி எண் உட்பட அனைத்தும் கொடுத்திருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு தொலைபேசி எண் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய கட்சிக்காரங்க மாவட்ட நிர்வாகிகள் லஞ்சம் கேட்கிறாங்களே, அடாவடி பண்றாங்களே, அடிதடி பண்றாங்களே, மிரட்டுறாங்களே, உருட்டுறாங்களே, அதுக்கெல்லாம் எந்த நம்பர் கொடுக்க போறீங்கன்ற ஒரு கேள்வி இந்த சூழல்ல நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஒட்டி எழுந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தாலுகாவுக்குட்பட்ட கண்டமங்கலம் கிராமத்துல விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலத்தை சமன் செய்வதற்காக வண்டல் மண் எடுப்பதற்கு துறை ரீதியான அதிகாரிகளை சந்தித்து தாலுகா அலுவலகத்தில் 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் காலையில 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எந்த வண்டியை பயன்படுத்துறோம், எத்தனை டிராக்டர் பயன்படுத்துறோம், அந்த டிராக்டரோட நம்பர் என்ன, உரிமையாளர்கள் யாரு, ஹிட்டாச்சி ஜேசிபியோட ஓனர் யாரு, அதோடைய டீட்டெயில் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி ப்ராப்பரா முறையாக அவர்கள் அனுமதி பெற்று மண் அடிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மாவட்ட நிர்வாகி புலவேந்திரன் ஒருத்தர் 2 கார்ல வந்திருக்கிறார். வந்து பேப்பர்லாம் கொடுங்க, வெரிஃபை பண்ணணும். சார் நீங்க யாரு, நீங்க எப்படி வெரிஃபை பண்றது கேட்கலாம், அதிகாரிகள் கேட்கலாம், காவல்துறை அதிகாரி கேட்கலாம், ஒரு ஆர்டிஓ கேட்கலாம், துறை ரீதியான அரசு அதிகாரிகள் கேட்கலாம், ஒரு ஆர்ஐயோ விஓ கேட்கலாம். நீங்க யாரு கேட்கறதுக்கு, உங்களுக்கு எதுக்கு நாங்க காட்டுன்னு சொல்லிட்டு கேட்கல. ஆட்சியே எங்களுது, எங்கள்கிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்றீங்க. காட்ட முடியுமா முடியாதா, இல்லைன்னா உடனே நான் யாருக்கு ஃபோன் அடிச்சு உங்களுடைய பர்மிட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்காரு. பர்மிட்டை கேன்சல் பண்ணுவீங்களா? ப்ராப்பரா எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சட்டத்திற்கு உட்பட்டு. என்ன பர்மிட்டை கேன்சல் பண்ணுவீங்க? உங்க பர்மிட்டை கேன்சல் பண்ணக்கூடாதுன்னா எனக்கு இப்போ டாக்குமெண்ட் காட்டிட்டு ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆட்சி எங்களுக்கு தான் சொல்லிட்டு அந்த வார்த்தையை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் ஒன்று சூழ்ந்து என்ன அடாவடி பண்றீங்க? காட்டுமன்னார் கோவில் தாலுகாவுக்கு உட்பட்டு நாங்கள் துறை ரீதியாக தாலுகா அலுவலகத்தில் வாங்கிய பின்பு தான், அனுமதி பெற்ற பின்பு தான் நாங்கள் பணி செய்கிறோம். அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில், திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இப்படியான ஒரு அராஜகம் இருந்ததே கிடையாது. விசிகா வந்து இங்கே காட்டுமன்னார் தொகுதியில் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கூட இந்த மாதிரி பணியை பண்ணது கிடையாது. எம்எல்ஏவோ எம்பியோ வந்து ஃபண்டு கேட்குறாங்க, அதை கேட்குறாங்க கூட கேட்டது கிடையாது. அவங்கள ஒப்பிடக்குள்ள நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒன்று சூழ்ந்து அவர்களை துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. போங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காணொலியை சமூக ஊடகங்களையும் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்ன இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிதான் ஒருத்தராங்க ஐ திங்க் விழுப்புரம் சைடோ சம்திங் ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நடந்தது ஒரு விஷயம். மக்கள் அவர்களுடைய பணியை செய்ய விடுங்க. நீங்க அதிகாரியா இருந்து வந்து கேளுங்க, அப்பயும் பணம் கேட்க முடியாது, ப்ராப்பரா டாக்குமெண்ட் கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப 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 கீழ்த்தரமான செயல். முதல்வர் திரு விஜய் அவர்கள் இது போன்ற விடயங்களை உடனடியாக கண்டறிந்து இவர்களை எல்லாம் கட்சியிலிருந்து தூக்க வேண்டும், அடிப்படை பொறுப்பிலிருந்து தூக்க வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு அது அவப்பேரா மாறும்.